அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் சேவை வாரணாசியில் தொடக்கம். ஸோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ், பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதே மாதிரி ஜியாகிரபியில டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவிலேயே முதல் உள்நாட்டிலேயே ஹைட்ரஜன் எரிபொருளால் இயங்கக்கூடிய அந்த கப்பலை பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில தான் முதலாக துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நாட்டின் உள்நாட்டு நீர்வழி தடங்களில் மாசற்ற போக்குவரத்து மற்றும் மாற்று எரிபொருட்கள் பயன்பாட்டை அதிகரிப்பதற்காக தான் இந்த ஹைட்ரஜன் கப்பலை வந்து முதலாக உள்நாட்டிலே தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ரஜனால் இயங்கக்கூடிய அந்த கப்பலை வந்து பயன்படுத்தும் போது அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த ஏற்படக்கூடிய அந்த மாசுக்கள் வந்து குறையும். ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த ஹைட்ரஜனால் இயங்கக்கூடிய கப்பலை இயக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது சீனா, நார்வே, நெதர்லாந்து மற்றும் ஜப்பான். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியா. 10 ஆண்டுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசிய நீர்வழி தடங்கள் 5லிருந்து 111ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாட்டின் உள்நாட்டு நீர்வழி தடங்களில் சரக்கு போக்குவரத்து பார்த்தீங்க அப்படின்னா 2014ல் 8 கோடி டன்னாக இருந்திருக்கும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து 14.5 கோடி டன்னாக உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2014ஆம் ஆண்டுல வந்து ஜல் மார்க் விகாஸ் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நாட்டினுடைய முதல் தேசிய நீர்வழி தடம் வந்து வாரணாசியில இருந்து ஹல்தியா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஹல்தியா. 2வது தேசிய நீர்வழி தடம் வந்து பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ இது வந்து கங்கா பாகிரதி கூக்லி ரிவர் சிஸ்டம். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த நேஷனல் வாட்டர்வேஸ் இது கூக்லி. ஸோ 2வதா இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவர்ல இருக்கக்கூடியது துப்ரியிலேருந்து சத்யா வரைக்கும். ஸோ இதனுடைய நீளம் 1620 கிலோமீட்டர். ஸோ இதனுடையது பார்த்தீங்க அப்படின்னா 891 கிலோமீட்டர். 3வதா பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடியது கோட்டயம்ல இருந்து கொல்லம்ல இருந்து கோட்டூர்புரம்.